பூமியை இருளும் ஜனங்களை காரிருளும் மூடும். அது தேவனுடைய வார்த்தை. அது நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. ஏசாயாகு தமிழ்ல ஏசாயா, அவர் மூலம் தேவன் அறிவித்த வார்த்தை 60ஆம் அதிகாரம் 2வது வார்த்தை. பூமியை இருள், ஜனங்களை காரிருள். பாவத்தினூடாக மனுஷனின் இருதயம் இருள் அடைந்தது. அவரின் வாழ்க்கை பெறாதவர்கள், அவர்கள் எந்த சபையின் பிரிவினையிலே இருந்தாலும் அவர்கள் ஜீவிப்பது வாழுவது இருளிலே. வேறு ஒரு இடமில்லை. இருள் பிசாசின் மயக்கம், இருள் பிசாசின் வஞ்சிப்பு, இருள் புத்தி மாறாட்டம். சும்மா சாதாரண மக்களுக்கு எல்லாம் படிச்ச மேதைகள், விஞ்ஞானிகள், the doctors and professors, பிசாசு குருடாக்கி நாங்கள் ஒன்றும் செய்யலாது. யேசுவின் வெளிச்சம் உள்ளுக்கு வந்தாருடைய ஒருவருக்கும் வெளிச்சம் இல்லை. இது ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜனாதிபதி, பிரதம போப், கார்டினல்ஸ், கிறிஸ்தவ போதகர்கள் எனப்பட்டவர்கள், பிஷப்ஸ் and all, everyone, Christians, Methodists and whatever. No light. மனுஷனின் நிலைமை இவ்வளவுக்கு வந்த காரணம் என்ன? ப்ரொஃபஸருக்கு தெரியாது. அநேகமாக எல்லாம் ஜனாதிபதிகளுக்கு தெரியாது. அதனாலேயே அவர்களுக்கு தகுந்த முறையிலே வழிநடத்த முடியாது. தலையடிக்கு நெத்தரு குளிசையை கொடுக்கலாமா? That's an easy way out. உதாரணத்துக்கு சொன்னேன். இப்ப நேற்றைய தினத்தில் சொன்னேன், 2020 1,49,000 பேரை COVID-19 கொண்டு போனது. கிராவிடாஸ் நியூஸ் அநேகமாக உள்ளத்தை உள்ளபடி சொல்லுகிற ஒரு ஊடகம். மற்றதுகளை பார்த்து பிரயோஜனம் இல்லை. அந்த வெளி தம்னையிலே பட்டீர் திட்டீர் அதிரடி பதிரடி என்று இருக்கும். அங்கமான ஒரு அடியையும் காணல. தொடர்ந்து பார்க்க வேணும் என்னை போடுவார்கள். அப்படியான ஒரு உலகம். அதை திறந்து பார்க்கவே so much of people have viewed. அப்ப அவங்களுக்கு காசு வரும். எப்படியோ பிழைக்கட்டும். 1,49,000 பேர் கொரோனாவால உயிரிழந்தார்கள். 2020 இந்தியாவில். அதே வருஷத்திலே, போன வருஷம் 1,53,000 பேர் உயிரிழந்தார்கள்.
4000 கூட கொரோனா கொண்டு போனதில்லை. இது எத்தனை பேருக்கு இருதயத்துக்குள்ளே போகும்? நேற்றுக்கு சொன்னேன், உண்மையை சொல்லுகிறேன். பலருக்கு பிடிக்காம இருக்கலாம். மோடி வெளிச்சம் அடைந்திருந்தால் யேசுவின் வாழ்க்கை உள்ளே வந்திருந்தால் இந்த தற்கொலையின் எதிரி யார் என்பதை அறிந்திருப்பார். அப்ப முதல்ல எதை டீல் பண்ணி இருக்க வேணும்? சும்மா தங்களோட வாழ்க்கையை முடிக்கிறாங்க. ஆனால் எதிர்மாறாக உலகம் அனைத்தும் பிசாசின் வல்லமைக்குள்ளாய் அடங்கி இருக்கிறபடியால் பலர் பிசாசை விசுவாசிக்கிறதில்லை. இவர்களுக்கு இடறுவது என்னதில் என்று தெரியாது. கோவிட்-19 இடராய் வந்து பலவிதமான மருந்துகள் இடையில சொன்னாங்க, கொஞ்சம் மாத்திரைகள் டேப்லெட்ஸ் கண்டுபிடிச்சோம்னா அதில் கதையை இப்ப இல்லை. டேப்லெட்ஸ் கொடுக்க போறாங்களா, மாத்திரைகள், அதை தடுப்பூசிகளும் இன்னும் முடிவு காண இல்லை. அதை முற்றிலுமாக ஃபுல் ஸ்டாப் போடுவதற்கு உண்மை இல்லையா? அப்ப அதுல 1,49,000 பேர் மரித்திருக்க, தற்கொலை கொண்டு போனதுக்கு 1,53,000. எது முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம்? இது கொரோனாவோட மோசமானது. கொரோனா வைரஸ் கண்ணுக்கு தெரியாத ஒரு பூச்சி. அது பூச்சி, அதுக்கு சித்தம் இல்லை. அதுக்கு அது ஒரு ஆள் அல்ல. ஆனால் பேய் ஒரு ஆள், அசுத்தாவிகள். தற்கொலை ஒரு அசுத்தாவி, கொலை ஒரு அசுத்தாவி, வெப்பச்சாரம் ஒரு அசுத்தாவி, ஒரு ஆள் பேயின் ஊழியக்காரன். சரீரமற்ற ஆட்கள் விபச்சாரத்தின் ஆவி இருக்குது, சாராயம் குடிக்கிற ஆவி இருக்குது. எல்லாம் சொன்ன நான் நாட்டில் குடிச்சு அதுக்கு பிறகு பழக்கமா வந்து அல்லது யாராவது அவன் குடிக்கிற நேரம் ஏதாவது சூனியத்தை போட்டு அவன் அங்கு வர்றது. எனது இரண்டாவது சகோதரனுக்கு குடும்பத்திலே அது நடந்தது. அவரால் குடியை விட முடியவில்லை. அப்பொழுது எனக்கு வெளிச்சம் இல்லை. இயேசுவை வரவில்லை, வெறும் கத்தோலிக்க கிறிஸ்தவன். நான் கேட்டேன், கண்ணுக்கு முன்னாலே எனக்கு ஏன் இதை திருப்பி திருப்பி செய்து குடிச்சு கொண்டே இருக்கிற? இதான் அவர் காட்டின சைன். I won't forget. எத்தனை குடும்பம் இந்த சாராயப்பை, இந்த வையனா இதுக்கு தான் குழந்தையாயிருக்காம பால் குடிக்கிற ஸ்டேஜ் போய் பலமான உணவு சாப்பிட்டு யேசுவாவின் வெளிச்சத்திலே நடந்து டடியோடும் அது உயர்ந்த தேவன் யேசுவாவோடும் ஐக்கியப்பட்டு பேசி 1 யோவான் 1:3 1 யோவான் 1:5-6 I have not come to that verse yet. அவர் வெளிச்சத்திலே இருக்கிறது போல தனியமான வெளிச்சத்திலே அவர்களுக்குள்ள இருள் இல்லை, எந்த ஒளிப்பும் மறைவும் இல்லை.
யூதாத்துக்குள் புகுந்து யெகோவாவை காட்டி கொடுத்ததுக்கு பிறகு அவனையும் கொண்டு போட்டான். எதில்? தற்கொலை செய்ய சொல்லி போட்டு சொல்லி இருப்பான். நான் நினைக்கிறேன், ஒரு மனுஷனா அவரோட இருந்து சாப்பிட்ட நீ அல்லவா, அவருக்கு அனுப்பி ஊழியத்துக்கு போன நீ அல்லவா, என்ன சரியான ஒரு ஆள், ஏன் இருக்கிறாய்? அவன் தாங்க இல்லாம பரிசெயலிட்டு ஓடிட்டான். நான் குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்தேன், அதை நீ பார்த்துக்கொள். ஏன் அப்படி சொன்னார்கள்? பரிசேயர்களுடைய பேய் அசுத்தாவிகள் காசு கொடுக்கப்பட்டு காட்டி கொடுத்தான். அவருடைய வார்த்தை இல்லாவிட்டால் என்ன அறியலாம்? எங்கே உண்மை, எங்கே வெளிச்சம்? உணர்வுள்ளவன் கேட்க கடவான், உண்மை உள்ளவன் கேட்க கடவான். உலகம் பார்க்கிறது கொரோனாவ, பேய் மற்ற பக்கத்தில் கொண்டு போகுது, தற்கொலையில் அது பிடிச்சு கொண்டு போகுது. சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள், புருஷன்மார் கொண்டு போகுது. உள்ளுக்கு பேசி 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 அவர்களுக்குள்ளே வெளிச்சம் இல்லாதனாலே பலனில்லை. அந்த குரலை தடை பண்ண, ஐயோ என்னது இயலாது. முடியாத கட்டத்துக்கு வந்து எதையாவது குடிப்பார்கள், கூட நித்திரை மாத்திரைகளை எடுப்பார்கள், நஞ்சு குடிப்பார்கள், அல்லது ஒரு ஆத்துக்குள்ளே குதிப்பார்கள், அல்லது யூதாஸ் மாதிரி செருக்கு போட்டு தொங்குவார்கள். ஸ்டேஷன்ல இருந்து நேருக்கு போற ஸ்டேஷன் ரோடு ஸ்கூல் டைமில் நடந்த ஒரு கதையை சொல்லுகிறேன். அவர் பெயரை சொல்ல மாட்டேன். அவருக்கு கடன் பொறுக்க முடியாமல் அந்த எஸ்எல்டிக்கு அங்கால இடது பக்கமாக இருக்கும் வீடு பொம்பளை பிள்ளைகள் அவருக்கு இருந்தார்கள். ஒரு கிழமையா அவரை காணவில்லை. பிள்ளைகளை எங்கேயோ அனுப்பி வச்சிட்டார். வெளியான மனம் வந்தது. இந்த வீடு இன்னும் இருக்கிறது. திறந்தால் தொங்கி சிலது கொட்டுண்டு போச்சு. கேளு, கண்டவர்கள் சொன்னார். யார் கொண்டது? தற்கொலையின் மாவி, மனநோயால. அது ஆதாமின் வம்சத்தில் இருக்கிறவர்களின் கணிப்பு, ஜட்ஜ்மெண்ட். இயேசுவ சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். அழிக்க, கொல்ல, வேறு ஒன்றுக்கும் வர. நான் அவைகளுக்கு வாழ்க்கை கொடுக்கவும் அந்த வாழ்க்கை பரிபூரணம் அடையவும் வந்தேன். பரிபூரணம் நாட்டப்பட்ட வாழ்க்கை, நாட்டப்பட்ட விதை வளர்ந்து 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 யெகோவாவின் சுபாவத்தை அந்த விதை கொண்டு வர
அந்த விதை அந்த மரத்தை கொண்டு வந்து அந்த மரத்தின் பழத்தை கொண்டு வரும். தேவனுடைய விதை யெகோவா அவரது மகன், அழியாத விதை. அதனாலே பிறந்தால் உள்ளே பிரகாசம் அடைந்தால் அந்த விதை நாட்டப்பட்டு வளர எந்த சுவாபம் வரும்? பழம் வாரதுக்கு முதலே சில மரங்களை இலையை பிடிச்சு நசுக்கி மணந்தால் என்ன மரம் என்று கண்டுபிடிக்கலாம். கருவேப்பிலை, எலுமிச்ச மரம், சாதாரணம். நான் குற்றப்படுத்தவோ பிழை படிக்கவோ மோடியை பற்றி சொல்லவில்லை. That's not my business. Who am I? வெளிச்சம் இல்லாததுனாலே எது முக்கியத்துவம் என்று தெரியாது உலக ஜனங்களுக்கு. மதங்களை பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்தவ மதத்தையும் கிறிஸ்தவன் என்று சொல்லி ஆதாமின் வாழ்க்கையை உடையவர்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். இவர்களுக்கு தான் நீதிமொழிகள் 4:18 பொருந்தும். இவர்கள் தான் எபேசியர் 4:17-18, எபேசியர் 2:1-2-3 பாவத்திலே செத்து போய் வெளிச்சம் இல்லை, இருளிலே ஜீவித்துக் கொண்டு ஞாயிறு தினத்திலே சூரிய நாளிலே ஒரு மண்டபத்துக்கு சபை கூடுதல் என்று சொல்லி போயிட்டு வீட்டுக்கு போவார்கள். நடக்கிறது எங்க? நான் எங்க போகிறேன்? நான் வளர்கிறேனா? என்னிடத்திலே வல்லமை உண்டா? தேவ பக்திங்கிற வேஷம், அதனுடைய வல்லமை அனாயிண்டிங்கை மறுதலிக்கிறவர்கள் இல்லாதவர்கள் இந்த நாட்கள். தற்கொலையின் ஆவியை கவனிக்கிறதுக்கு வெளிச்சம் தேவை. அது கூடாக்களை கொண்டு போயிட்டது. அநேகமாக வினாடால் எப்படியாய் அந்த சின்ன பிள்ளைகள் புறக்கணிப்பினாலே அப்படி இருந்து ஒரு 18 வயது ஒரு பாய் மேற்கு நாடுகள் முழுவதுமாக அறியப்பட்ட ஒரு மெய்ப்பெண் 1-2 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகங்களில் இருந்து சில காரியங்களை நான் வாசித்து கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அவருடைய மகன் இந்த 18 வயது பர்த்டே கொண்டாடினதுக்கு பிறகு எல்லாரும் போயிட்டாங்க. அறைய பூட்டிட்டு பாஸ்டர் ரமன் கன் எடுத்து அங்க கன் பண்ணலாம் தானே தூக்கு தன்னை சானை சுட்டு சரி அந்த பர்த்டே who did it? இப்பொழுது அவர் கேள்விப்பட்டேன் அவரது மெய்ப்பெண் ஊழியத்தை எந்த விலகி இருக்கிறார். ஒரு சபை கூடுதலில்
15,000 அல்லது 20 பேர்கள் கொண்ட ஒரு சபை கொடுத்தோம். இவர் இந்த படியஞ்சாகிறதுக்கு முதல்ல நான் என்ன எண்ணுகிறேன், இஸ்லாம் மதத்தோடு கூட கொஞ்சம் நெருங்கி அவர்களுக்கு ஒரு தேவன் எங்களுக்கு ஒரு தேவன் அப்படின்னு சொல்லி இணைகிற வழிகளிலே போய் கேட்கிறேன். அதைகளை குறித்து மற்ற பாஸ்டர்ஸோடு கதைச்சு என்ன பேர் வச்சது தெரியுமா? இந்த புது வழிக்கு கிறிஸ்லாம். கிறிஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், கிறிஸ்லாம். பூமியை இருளும் ஜனங்களை காரிருளும் மூடும். உண்மையில் யெகோவா வெளிச்சத்தை உதிக்க பண்ணுவார். பூமியை இருள். எல்லா ஜனாதிபதி பிரதம மந்திரிமார் யெகோவாவின் வாழ்க்கையை பெறாதவர்கள் வெளிச்சத்திலே இல்லாதவர்கள் வாழ்க்கை உங்களுக்கு வந்தா தானே வெளிச்சம் வரலாம். இருளை விட்டு ஒளியின் இடத்துக்கும் பிசாசன் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும் மரணத்தை விட்டு வாழ்க்கைக்கு வராதவர்கள் இருள். எல்லாருமே இவர்கள் என்ன பட்டதாரி மேதைகளாயும் இருக்கட்டும். நான் சொன்ன மோடியின் உதாரணத்தை மறக்காது. எது முக்கியம் என்று தெரியுதில்ல. பலிப்பொருளா பலிபீடமா? எது முக்கியம்? உடுப்பா சரீரமா? எது முக்கியம்? உலகத்துக்கு தெரியாது. இயேசுவை சொன்னார், எல்லாத்தையும் விடுங்க, தேவனுடைய ஆளுகை அரசாங்கத்தையும் அவருடைய கீழ்ப்படிவான வாழ்க்கையையும் முதலில் தேடுங்கள். அதான் நீதி. அவருடைய கட்டளைகள் நீதி. ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள். அவர்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் வாழ்க்கையை தேடுங்கள். இவர்தான் அந்த 18 வயது மகனை இழந்த போதகர். Purpose Driven Church. They have the book. I don't know where that is. பேரமத்தினா முகமது ஹுசைன் வரன். அவருடைய பேர் ரிக் வரன். My goodness. மேலுக்கு இருக்க பாருங்க, இஸ்லாம் a religion of peace. எத்தனை பேர் வஞ்சிக்கப்படுவார்கள். அவர் பொறுப்பில் வார்த்தை கொடுக்கிறார். மகனை இழந்தவர். ஆனா மகனை இழந்த பிறகு அப்படியே போயிட்டு அது பேய் வந்து கொண்டு போயிட்டான். ஒருவேளை இப்படியான மஞ்சுக்குள்ளே ஈடுபட்டு தேவையில்லாத காரியங்களை சொன்னதுனாலோ எனக்கு தெரியாது. யெகோவா சொன்னார், யாரின் குற்றவாளிகள் என்று தேய்க்காதீர்கள். அவர் நிலைமையை சொன்னேன்.
எப்படி இல்லாம இருக்குது. பூமியை இருள் மூடுகிறது, ஜனங்களை கார இருள் மூடும். இயேசுவா ஒளி அங்கு வந்தார். மனுஷன் இருள் அடைந்தான், வாழ்க்கையை இழந்தான், தேவ பிரசன்னத்தை இழந்தான், தேவனாலே வழிநடத்தப்படுவதும் ஆளுகையை இழந்தான். மனுஷன் பிசாசின் அதிகாரத்துக்கு உட்பட்டவனானான். உலகம் அனைத்தும் யேசுவாவின் வெளிச்சம் இல்லாதவர்கள், let it be UK, let it be Biden or Johnson or Macron or all the prime ministers, Morris, let it be anybody, Justin, Angela, Modi. இதோட 6-7 தடவை சொல்லி இருப்பேன். டேடி சந்தர்ப்பம் கொடுத்தால் நான் கேட்பேன். இதை குறித்த கேள்விகள் இந்த தலைவர்கள் இயேசுவின் வாழ்க்கையை பெற்றிருக்காவிட்டால் the blind, they are in darkness. யோவான் 8:12 இல்லையா? இயேசுவா டேடியின் இடத்தில் இது உண்மையை கொண்டு வந்தார். ஒருவன் என்னை பின் சென்றால் அவரே வார்த்தை, வார்த்தைக்குள்ளே வாழ்க்கை. வாழ்க்கைக்குள்ளே ஒளி. அவன் இருளிலே நடக்காமல், இருளிலே நாளந்தம் ஜீவிக்காமல், வாழ்ந்து கொண்டிருக்காமல் வாழ்க்கையின் ஒளியை அடைந்திருப்பான். அப்ப நான் காட்டுவது உதாரணம். இந்த தலைவர்கள் அந்த G20 போனார்கள். எப்படி தேசத்தை நடத்துவது? இருளை ஜீவிக்கிறார்களே, என்னத்தை சாதித்தார்கள்? The Gravitas News puts it so well. What did G20 achieve? அதான் அதில் போட்டிருக்கு மேல. என்னத்தை சாதித்தார்கள்? Nothing. இப்ப COP26 நடக்குது ஸ்காட்லாந்து. என்னத்தை சாதிக்கலாம்? குரல்கள் சேர்ந்து எதை சாதிக்கலாம்? சூரியன், காற்று, மழை எல்லாவற்றுக்கும் அதிகாரி சர்வ வல்லமை உள்ள அதி உயர்ந்த தேவன். அவரும் அவருடைய மகனுமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்று வரை தனியாக கொண்டு செய்ய மாட்டார்கள். வார்த்தை கூடத்தான் நான் பார்க்கிறேன். பார்வோன், the prime minister of Pharaoh, Egypt, மோசே சொன்னது யெகோவா சொல்லுகிறார், என் ஞானத்தை போடு என்று சொன்னான்.
Yahuwah. I don't know. எனக்கு தெரியாது. நான் ஜனத்தை போகப்பட மாட்டேன். அவரையும் தெரியாது, மோசையும் தெரியாது. மோசே எகிப்தில் இருக்கிற நேரம் இந்த மனுஷனாகிய மோசை அறிந்திருக்கலாம். மலையிலே அவரை சந்தித்ததுக்கு அந்த முச்சடிக்கு முன்னாலே எகிப்திலே இருந்த மோசே அல்ல. அவரோடு கதைத்ததற்கு பிறகு மலையாளிக இறங்கி வந்தார். ஜனங்கள் பார்த்து பயந்து ஓடினார்கள். அவனுடைய முகத்தை பார்க்க முடியாது இருந்தது. இந்த நிலையில இருக்கிறார்கள் தேசத்து தலைவர்கள். கழிவு பொருட்களும் மனுஷனின் கழிவு பொருளும் எல்லாம் போட்டு குழப்பி அடிச்ச பசுளை எனப்பட்ட ஒரு கப்பல் வந்தது. அது பெரிய பிரச்சனை நடக்குது. சிலர் கொஞ்சம் புத்தி உள்ளவர்கள் எடுக்க மாட்டோம் என்று சொல்லி அதை திருப்பி அனுப்பி அதை போய் வட்டம் போட்டுக்கொண்டு ஆலா வட்டம் போட்டு கொண்டு வந்த இடையில பேரை மாத்தி போட்டது. ஹிப்போ ஸ்பிரிட் இருந்த இப்ப வேறொரு இதே மாதிரி ஹிப்போ ஸ்பிரிட் இன்னமும் வாக்குவாதம் நடக்குது. பீப்புள் பேங்க் பிளாக் லிஸ்ட் பண்ணி இருக்குது சீனா. எங்கட தேசத்தில் இருந்து கொண்டே எங்களுடைய பீப்புள்ஸ் பேங்க் நாடகமே உலகம். இயேசுவா பிறக்கிறதுக்கு முதல் மனுஷனாக யெஷயா அவர் புத்தகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே சில இடங்களை சொல்லி கலிலேயா நாடு நாப்தலி பெஞ்சமின் பேர் பற்றிய பிரைம் மினிஸ்டர் இஸ்ரேல் அதிலே உட்கார்ந்திருந்த மரண இருளில் உட்கார்ந்திருந்தவர்கள் அப்படி என்ன மரண இருளுக்குள்ளே ஜீவித்த உலகம் அனைத்தும் இலங்கை 99.99 இங்கே இருந்து பேப்பர் இருக்குமெண்டா கொழும்பு மட்டும் எழுதலாம். இருளுக்குள்ளே இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் உட்பட இயேசுவின் வாழ்க்கை இல்லாதவர்கள். அந்த வாழ்க்கையை பெற்று வெளிச்சமாகிய அவரை வார்த்தையை பின்பற்றுகிறவர்கள் வெளிச்சம் அந்த மரம் வளர்ந்து கொண்டு போகும். எதுக்கு? பரிபூரணத்துக்கு. பழம் கொடுக்கிறவர்களாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். மாபெரும் பழுத்த நேரம் ஆசீர்வாதமாக இல்லையா? ஆப்பிள் மரம் பழுத்த நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இல்லையா? அதுதான் இயேசுவை சொன்னார், நான் உங்களை அழைத்தது பழம் கொடுக்க.
பிரச்சனை கொடுக்காத. இது ஆசீர்வாதம். பிறந்த நோக்கம் நிறைவேற்றுகிறது அந்த மரம். என்ன மாதிரி தோடை மரம். I believe அநேகம் இஸ்ராயல் அங்கே இருக்கிற மரமாத்தான் இருக்கு. அந்த இதிலே மரண இருளிலே ஜீவித்தவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். ஏசாயா 9ஆம் அதிகாரம். Why don't you read those things again and again? யெஷுவா பாரதுக்கு முதலே எழுதினது. அவர் இன்னும் பிறக்க இல்லை. What a prophecy! என்ன முன்னறிவிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை. அவர் வெளிச்சம், அவர் வாழ்க்கை வெளிச்சம், அவர் வார்த்தை வெளிச்சம். நரி வெளிச்சம். உலகம் அனைத்தும் இருளுக்குள்ளே கிடக்கிறது. டடியை மகனையும் தெரியாது, அவரது நச்செய்தி தெரியாது, அவரது வார்த்தை நச்செய்தி. அவர் நச்செய்தியை ஏற்றுக்கொண்டு கீழ்படியாமல் யெஷுவாவை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லது போய் நீ அசுத்தாவிகளின் கூட்டத்தில் இருக்கிறாய். They believe that Yeshua is there, but they won't obey. இதுதான் உலகத்தின் நிலைமை. அதை பார்க்கிற நேரத்தில் இருள் பெருகும் நேரத்தில் உன் வெளிச்சம் பெரிதாகிறதா என்பதை பார். ஏனென்றால் ராஜ்யத்துக்குள்ளே ராஜ்யம், பிசாசன் ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறது. யெஷுவா வரும் பொழுது அவனை பிடிச்சு தள்ளுவார். ஒரு தூதனை அனுப்பி இப்பொழுது எங்களது வெளிச்சம் பெருகி கொண்டிருக்க வேண்டும், மரம் வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும், கழிவுறுதல் சமாதானம் பெருக வேண்டும். யெகோவாவின் அன்பு மாறாது, டடியின் அன்பு மாறாது. அந்த அன்பிலே நிலைத்திருப்பதற்கு கீழ்ப்படிதல் தேவை. கீழ்ப்படிதல் இல்லாமல் அந்த அன்பிலே நிலைத்திருக்க முடியாது. அப்படி அந்த அன்பிலே கீழ்ப்படிந்து அந்த அன்பிலே நிலைத்திருக்கும் நேரம் எங்களுடைய சந்தோஷமும் யெகோவாவின் சந்தோஷமும் பெருக ஆரம்பிக்கும். யோகனான் 15:10-11. கீழ்ப்படிவின் மூலமாக சந்தோஷம் பெறுவதை குறித்தும் யெகோவாவின் சந்தோஷம் எங்களில் நிறைவாய் இருக்கும்படிக்கும் அவைகளை சொன்னார் என்று சொல்லுகிறார். என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம், உலகம் கொடுக்கிறது பேயின் சமாதானம், கள்ள நோட்டு, போலி கடதாசிப்பு, பேய் எல்லாத்தையும் கொப்பி அடிக்கிறதானே.
கொரோனாக்கு ஒரு முண்டத்தின் பேரை வச்சு அதுக்கு ஒரு மண்டபம் கோயில் ஒரு கட்டடம் கட்டியிருக்கிறார்கள் இந்தியாவில். ஏன் இருள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியாது. ஆதாமின் வாழ்க்கைக்கு பாவ இந்த உடலுக்கு மனுஷன் ஒரே சாகுவதும் அதன் பின் நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 9:28 22 27 மரணத்துக்கு பின் நியாய தீர்ப்பு. எப்பொழுது நியாய தீர்ப்பு? இயேசுவ வரும் நேரத்திலே அவரை பின்பற்றினவர்கள் விசுவாசிகளின் நியாய தீர்ப்பு ஃபர்ஸ்ட். ரிவார்ட்ஸ் கொடுக்கிறது. 1000 வருஷங்களுக்கு பிறகு இரண்டாவது உயிர்த்தெழுதல் எழும்புகிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு. அது மன்னிப்புக்காக அல்ல, அது நித்திய மரணம், நித்திய அழிவு எரிகிறது. ஏற்கனவே உண்மையிலே நடக்காதவர்கள் படித்துக் கொள்ளாதவர்கள் நான் சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இயேசுவா உண்மையை கொண்டு வந்து பரிசெயர் ஏற்றுக்கொள்ளவில்லையே. வேத வாக்கியங்களை சொல்கள் அவர்கள் கையில் இருந்ததே நாளந்தம் ஜனங்களை வழிநடத்தினார்களே. One thing they did not know that their father was the devil. அவரது தாப்பன் பேய் என்பதை அறியவில்லை. இயேசுவா உள்ளதை உள்ளபடி சொல்கிறார்கள், சுத்தி வளைச்சு பேசவில்லை. That's one thing about daddy and son. ஏன் உங்கள் தாப்பன் பேய் என்று சொன்னார் யேசுவா? Why? உள்ளே டாடி சொல்ல சொன்னபடியா? நான் ஒன்றும் சுயமாய் பேச முடியாது. Have you believed that every word spoken by Yahweh the Son, ஒவ்வொரு சொல்லும் Yahweh Jesus பேசினது was not his own? புரிஞ்சுதா? இந்த மாதிரி இருக்கு. கடைசியாக நாங்கள் பார்த்தது வாழ்வு கொடுக்கும் உணவு நானே. யேசுவாவின் வாழ்க்கைக்கு சாப்பாடுதவை. கற்பத்திலே உருவான பிள்ளை வளர்ந்து சாப்பாடுதவை.
உலக ஜனம் அனைவருக்கு முடிவு காலத்திலே பஞ்சங்கள் கொள்ள நோய்கள் வரும் என்று இயேசு அறிவித்தார். நடந்து கொண்டிருக்கிறது. வேதவாக்கியங்கள் நிறைவேறியாக வேண்டும். அவர் கொடுத்த வாழ்க்கைக்கு சாப்பாடு அவரே தான். என் மாமிசம் சதையை சாப்பிட்டு உடலை இரத்தத்தை குடிக்காதவன் அவனுக்குள்ளே நித்திய வாழ்வு இல்லை. மிக கடினமான ஒரு போதனை. அவர் வார்த்தையே இருந்தார். வார்த்தை மனுஷனாகியது. என்ன சொல்லுகிறார்? என்னை முழுவதுமாக நீங்கள் சாப்பிடாவிட்டால் வார்த்தையாகி அவரை சாப்பிடுவது கீழ்ப்படிவது, கீழ்ப்படிந்த வாழ்க்கையிலே தொடர்ந்து இருப்பது, அவருக்கு பின்னால போவது. அப்படி செய்யவிட்டால் எங்களுக்குள்ளே வாழ்க்கை இல்லை. தண்ணீர் விட்டாத மரம் சாகமா இல்லையா? பிறந்த பிள்ளை பால் கொடுக்காமல் அப்படியே ஒரு இடத்துல தூக்கி போட்டு போயிட்டாங்கன்னு வைப்போம். பிள்ளை சாகமா இல்லையா? அதே மாதிரி தான் பறவைகள், மிருகங்கள் எல்லாமே. தேவன் கொடுத்த இயற்கையான வாழ்க்கையும் சூழ்நிலையும் உதாரணம். பறவைகள் வானத்திலே பறப்பது, மீன்கள் கடல்லே வாழ்வது, இது அவருடைய இயற்கை அடிப்படை வாழ்க்கை. மனுஷன் வாழ வேண்டிய வாழ்க்கையை இழந்து போனானே. மீனை பிடிச்சு வழியில விடுற மாதிரி. அவன் வாழ வேண்டிய சூழ்நிலை இயேசுவின் வாழ்க்கை. சூழ்நிலை பிழைச்சு போச்சு. எப்படியோ உயிர் வாழ்வதற்கு இதுக்கு பிடிச்சு பதிச்சு எங்கேயாவது போய் கொஞ்சம் தண்ணீர் உள்ள இடத்துல அப்படி செய்யலாம். உலகம் அதைத்தான் செய்கிறது. விழுந்து போன இந்த இருள் சூழ்ந்த ஆதாமின் வாழ்க்கையிலே எதையாங்குதல் செய்து அதை ஷேப்ப பண்ணி அதுக்கு பட்டர் ஜாம போட்டு உண்மையான வாழ்க்கை இதன்று காண்பிக்குது. இட்ஸ் நாட். மனுஷனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று தேவன் நேரமையா மூலமாக பேசியது அதற்காக. அவனை சாபத்துக்குள்ளாக இருக்கிறான். ஆதாமின் மரணத்தை வாங்கி கொண்டு உலகம் அனைத்துமே சர்வ வல்லமை உள்ள மெய்யான ஒரே தேவன் யேசுவை தகப்பனே தெரியாது. அவரை விட வேறு ஒரு தேவன் இல்லை, முன்பு இருந்ததில்லை, இனிமேலும் இருக்க போவதில்லை. அவர்தான் யேசுவா, இயேசுவின் தகப்பனும் தேவனும். நான்
உயிர்த்தெழுந்தவர் சொன்னார், என் தேவனிடத்துக்கும் உங்கள் தேவனிடத்துக்கும் என் டேடியின் இடத்துக்கும் உங்கள் டேடியின் இடத்துக்கு போகிறேன். அவர் உயிர்த்தெழுந்தவர் என்பதை சீஷர்களும் விசுவாசித்தவர்களும் காண வேணும், தொட்டு பார்க்க வேணும். கனவில் வந்து சரி வராது. பல வழிகளிலே தம்மை நிரூபித்தார் உயிரோடு இருக்கிறவராக. அவர் சிந்திய மாசற்ற இரத்தத்தை வானங்களின் கூடாக சென்று அங்கே தேவனுடைய பரிசுத்த அந்த பலிபீடத்திலே உட்பிரவேசித்தார். அவரை விசுவாசிக்க போகிற எல்லாருடைய பாவ நிவர்த்திக்காக அவரது இரத்தத்தை டாடி ஏற்றுக்கொண்டார். 100% எப்படி அறுக்கப்பட்ட ஆட்டுக்குடியின் இரத்தத்தை எகிப்திலே சிலையிலே நிலைகள் பூசப்பட்டதை ஏற்றுக்கொண்டது போல, when I see the blood I will pass over. That's why it's called Passover. அந்த மரணம் அந்த இதுக்குள்ளே போகவில்லை. சரி, திரும்பிட்டு ரத்தம் சிந்தப்படாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இயேசுவின் ரத்தம் மாசற்ற ரத்தம், தேவனுடைய ரத்தம். முதலும் கடைசியுமாக சிந்தப்பட்டு முடிந்தது. இப்ப இந்த அவர் கொடுக்கும் புதிய வாழ்க்கைக்கு சாப்பாடு தேவை, நாளாந்த சாப்பாடு தேவை. அதான் அந்த நாளாந்த மன்னா விழுந்தது போய் பொறுக்க வேணும். அது எல்லாமே நிழல். சாப்பிட்டா தண்ணி வேணும் தானே. கண்மலியை பிளந்து கொடுத்தார். வனாந்திரத்தில் தோண்ட சொல்லி சொல்ல கிணறு. அந்த கண்மலையில் இருந்து வந்தது யெகோவா மேஷாயா. உயிர்த்தெழுந்து உயிர்ப்பிக்கப்பட்ட மகனாக, உயிர்ப்பிக்கும் ஆவியாக, அதான் சொன்னது, வந்து என்னிடத்திலே குடியுங்கள். இத பாப்பம் அப்படி கொண்டு இவைகள் கற்பிக்கப்படுவதில்லை. பெய் தடுத்து வைத்திருக்கிறோம். ஒரு குறைந்த 10 சகோதரர்களை நம்முடைய முன் பிதாக்கள் அனைவரும் தேவன் வனாந்திரத்தில் தம் மேகத்துக்கு கீழே வழி நடத்தினார். அவருடைய பிரசன்னம். அவர்கள் அனைவருமே சங்கடலை கடந்து சென்றார்கள். இந்த உண்மையை நீங்கள் அறியாதிருப்பதை நான் விரும்பவில்லை. எத்தனை பேருக்கு தெரியாது? ஏன் சும்மா குடும்பமாறு நேரம் சேர்ந்து பக்கத்தில் நாக்களும் பிள்ளைகளையும் சேர்ந்து வந்தது, அவ்வளவேதான். அவர்களுக்கு வாழ்க்கை இல்லை. குடும்பமாக வந்த முழு பேருக்கும் வாழ்க்கையா? நீ யாரும் ஒரு பேய் மனுஷனை
ஒரு குடும்பத்தில் போய் அவன் ஒரு போய் காட்டுவான் இன்னொரு சபை எனப்பட்ட கூட்டத்துக்கு போற மாதிரி உன்னை வஞ்சிச்சு போட்டு கூட்டி கொண்டு வந்தா அவனுக்கு வாழ்க்கையா? ரெண்டு பேர் திருமணம் முடிக்க போற வந்தார்கள் என்னிடத்தில். என் இறுதியில் வந்து சொல்லிவிட்டேன், உங்கள் ரெண்டு பேருக்கும் அவருடைய வாழ்க்கை இல்லை, உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் யோசுவா தெரியாது, உங்கள் ரெண்டு பேருக்கும் வார்த்தையின் வெளிச்சம் இல்லை, நீங்கள் போய் எதையும் செய்யலாம். அவர்களுடைய பெற்றார் பல வருஷங்களாக வார்த்தையை அறிந்தவர்கள், கேட்டவர்கள். But I have to tell them, you have no life. இயேசுவா சொன்னார், என் மாமிசத்தை சாப்பிட்டு ரத்தத்தை கொடுக்காதவர்களுடைய வாழ்க்கை இல்லை. First stop. வேறு எந்த ஒரு சபையின் போதனையோ வெள்ளக்காரன் போதனையோ கருவன்ற போதனையோ எங்களுக்கு ஒண்ணு தேவையில்லை. இந்தியக்காரன் போதனையோ எந்த போதனையோ தேவையில்லை. இயேசுவா சொன்னார், அதுதான் ஃபைனல். அவருக்கு செவி கொடுங்கள். That's my principle. I know I will not go wrong listening to Yahushua. நீங்கள் போறீங்களா? நாங்க போறோம். வாழ்க்கைக்கான வார்த்தைகள் உம்மிடத்திலே தானே உண்டு. நாங்க எங்க போறோம்? வார்த்தைக்குள்ளாக வாழ்க்கை, வாழ்க்கைக்குள்ளாக வெளிச்சம். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் வெளிச்சமாக்குகிற வெளிச்சமே ஒளியே, அந்த மெய்யான ஒளி. அவருக்குள் வாழ்க்கை இருந்தது. அந்த வாழ்க்கை மனுஷருக்கு வெளிச்சமாக இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை மேற்கொள்ள முடியவில்லை. அவர்கள் எல்லாரும் மேகத்திலும் கடலிலும் மோசைக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவர்கள் அனைவரும் தேவனாலே கொடுக்கப்பட்ட ஒரே உணவை சாப்பிட்டார்கள். தேவனாலே கொடுக்கப்பட்ட உணவு. அவர்கள் போராட்டம் பண்ணினார்கள், பாம்புகளாக கடிபட்டார்கள். தேவன் அவர்களுக்கு கீழ்ப்படிதல் என்ன என்பதை கற்பித்தார். தாழ்மை உள்ள ஜீவியம் என்ன என்பதை கற்பித்தார். நீ நானும் அவர் வரும் வரைக்கும் அதை கற்றுக்கொள்வோம். தாழ்மை என்றால் என்ன எல்லாம் சொல்லிக் கொடுத்தார். சின்ன பிள்ளைகளுக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டார். யாராவது உன்னை விருந்துக்கு அழைச்சால் ஓடி போய் முன் சீட்ல இருக்காது.
சொன்னார். அது வேறு யாருக்கு ரிசர்வ் பண்ணி இருக்கும். அவன் வந்து விருந்துக்கு உன்னை அழைத்தவன், இதை கொஞ்சம் விடுங்கோ, நீங்க அங்கால போயிருக்கோ, இது இந்நாடு கண்டா உனக்கு பக்கமாக இருக்கும். வனாந்தரத்திலே 40 வருஷம் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை தாழ்த்தி, கானானுக்குள்ளே அந்த வாழ்க்கையை பெறுவதற்கு முன்பதாக he humbled the Israelites. அதுதான் 3 நாள் தண்ணி இல்லாம வளர்ந்தன். 2 தடவை மன்னா ஒரே விழுந்து கொண்டிருந்தது. அவருக்கு தெரியும் இந்த மன்னா, ஆனால் அது தேவனுடைய உணவு. எப்படி டேஸ்டா இருந்திருக்கும் எங்களுக்கு தெரியாது. ஒன்று தெரியும், அதை சாப்பிட்டு அந்த 40 வருஷமும் யாரும் சுயனமாய் இருக்கவில்லை, கால்கள் வீங்கவில்லை, சட்டைகள் தைக்க வேண்டியது ஆகியிருக்கவில்லை. கொரோனாக்கு பிறகு கொஞ்சமாக என்ன பிள்ளை இது, நான் கொஞ்சம் தான் சாப்பிட்றேன். சட்டையெல்லாம் இறுக்கி போச்சு, பிரிப்பி தாக்க வேண்டும். அவர்களுக்கு அப்படியே இல்லை, அவர்களுக்கு காலட்டையில் வனாந்தரத்தில் இவைகள் ஒன்றையும் நாங்கள் யோசிக்க மாட்டோம், யோசிக்கவும் பெய்விடாது. அதுக்குத்தான் தியானம் தேவை. இவளை உட்கார்ந்து கற்பனை செய்ய நீயும் ஒரு ஆளாக வெளியே வந்த ஆளாக அதில் போகிற நேரம் வனாந்தரத்தில் சாப்பாடு தண்ணி தேவை, தண்ணி மற்ற காரியங்களுக்கு தேவை. மற்ற காரியம் தெரிய வேணுமே. அவர் சொன்னார், கூடாரங்களுக்கு கிட்ட பிடி என்று அந்த காரியங்கள் நான் காணக்கூடாது. தோண்டி தாண்டு போடுங்க, நான் வருவேன். அந்த பக்கமா வந்தால் பிரச்சனை. Did you read? அத்தனை ஜனத்துக்கும் சரியான ஒழுங்கான வாஷ்ரூம் இல்லை. So I don't know, can't even think. ஒழுங்கான சரியான வாஷ்ரூம் இல்லாத நாட்களை நாங்கள் ஜீவித்தோம், கடந்து வந்தோம். நெருப்பையும் கடலையும் வாரோடால போகிறது. எல்லாரும் உணவை சாப்பிட்டார்கள். தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரே ட்ரிங்க், பானத்தை குடித்தார்கள். இங்க சொல்றார், சதையும் ரத்தமும் அவரது வார்த்தை, அவரது நியமம், அவரது ஆலோசனை, அவரது உண்மை, அவரது விதிகள், அவரது ஒழுங்குகள். ஒழுங்கு. மோட்டர் சைக்கிள் போறாய், முன்னுக்கு ஒருவன் சைக்கிள்ல போயிட்டு கையா காட்டாம திரும்பிட்டான் இடது பக்கம், நீ அடிப்பியா இல்ல? அவன் ஒழுங்கை மாறினான். இதுதான் அவர் கொடுத்த ஒழுங்குகள், கட்டளைகள். வெள்ளக்காரன்
மேற்க நாடுகள் சொல்லி சிலுவையில் அறையப்பட்டாச்சு, நாங்கள் ஃப்ரீ, நாங்கள் கிருபையின் காலம், தயவின் காலம். அதனாலே ஆசிய கண்டம் முழுவதுமாக வஞ்சிக்கப்பட்டு அவர்கள் மூலமாக அவர்கள் எழுதிய புத்தகங்கள் சென்னலாக anyway, யோவான் 6:54 தான் அதை சொன்னவர். என் மாமிசத்தை சாப்பிட்டு என் இரத்தத்தை குடிக்கிறவன் அவனுக்கும் நித்திய வாழ்க்கை உண்டு. சாப்பிட்டு குடிக்கிறவன் நாளாந்தம். நாளாந்தை நீ சாப்பிட்டு குடிக்கிறனியா? குடிக்கிறன்னு சாரா அது யோசியாது, அது பழைய குடிக்கக்கூடிய பானங்கள். ஆப்பிள் ஜூஸ், பைனாப்பிள் ஜூஸ், பேஷன் ஃப்ரூட் ஜூஸ், கோகா கோலா, ஸ்ப்ரைட் எல்லாம் மனுஷன் உண்டாக்கினது. சிலது பொல்லாத காரியம், பயங்கர சீனி. அதான் பானம். அநேகமாக வெளிநாட்டில் உள்ள சிறு வயது தொடக்கம் 5-6 வயது தொடக்கம் வாலிபர்கள் எல்லாருமே குடிச்சு பழகி கோக், ஃபேண்டா, ஸ்ப்ரைட், whatever, தண்ணி குடிக்கிறது இல்லை. அதனால எல்லாருக்கும் பிரச்சனை. 12-13 வயதாக்களுக்கு சுகர். யேசுவின் வாழ்க்கையிலே சாப்பாடு உண்டு, தண்ணீர் உண்டு, ஜீவ தண்ணீர், வாழ்க்கையின் தண்ணீர். அதான் அவர் சொன்னது, என்னென்ன வந்து குடிங்க. யோவான் 7:37 தாகமாக இருக்கிறவர்கள் என்னென்ன வந்து குடிக்க கடவான். சத்தமிட்டு என்ன தாகம், இதுக்கு மேல என்ன இருக்கு? நான் அவரை அறிய விரும்புகிறேன். தேவி சொன்னான், மான்கள் சத்தியா புல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெயில் அது நீருடைய வாஞ்சிக்கிறது போல என் இருதயம் உம்மை வாஞ்சிக்கிறது. என்னண்டை வந்து பானம் பண்ண கடவா? சத்தியான தகமான நேரத்தில் சிலருக்கு ட்ரிங்க் குடிக்கலாம். But for me, I need water. அவர் கைப்பட சிருஷ்டித்த தண்ணீர் தாகத்தை தீக்கிற மாதிரி எந்த அதுக்கு பதிலாக போட முடியாது. சில என்னோட ஒத்துக்கொள்ளுவீர்கள். யேசுவா தாகத்தை குடிச்சது தண்ணீர். நான் அது சொன்னதுக்கு பிறகு
55 எனில் என் மாமிசம் உண்மையான உணவு, வார்த்தையானவர் மாமிசமானார். அவர் மாமிசத்தை சாப்பிடுவது நிழலாக ஸ்பீச், வார்த்தையை சாப்பிடுவது. அவர் கொடுக்கும் நாளாந்த உணவு, சாப்பிடுவது தியானம், இருதயத்திலே வைத்திருப்பதை குறித்து அதுக்கு கீழ்ப்படிவது. ஆஃப்கோர்ஸ் கீழ்ப்படியாமல் யாரும் சாப்பிட முடியாது. பேய்க்கு கீழ்ப்படிந்து அவள் சாப்பிட்டாள், ஆதாமும் சாப்பிட்டான். அந்த பேயின் சுவாபம் உள்ளே வந்தது. இதை சாப்பிட்டால் இதை விதை, இது மரம், யேசுவா வாழ்க்கையின் மரம், இந்த சுவாபம் உள்ளே வரும். இது கஷ்டமா? என் மாமிசம் உண்மையான உணவு, என் ரத்தம் உண்மையான பானம். என் மாமிசத்தை சாப்பிட்டு என் ரத்தத்தை குடிக்கிறவன் எவனோ அவன் என்னில் தங்கி வாழ்கிறான், நானும் அவனில் வாழ்கிறேன். என்ன மொழிபெயர்ப்பது? I live in him, he lives in me. இந்த வார்த்தை உணவாக சாப்பிடுகிறவர்கள் சாப்பிட்டால் நான் அவனில் வாழுகிறேன், அவன் என்னில் வாழுகிறான். பசிபிக் சமுத்திரத்தை விட ஆழமாக அதில் நிற்க வேணும். அதை பாடமாக்கி போட்டு நீக்கும் அதை யோசிக்க வேணும். அவர் இல்லையா, நான் அவர் இல்லையா? வாழ்கிறதா? அவன் என்னில் குடியிருக்கிறான், நான் அவனில் குடியிருப்பேன். யாருக்குள்ளே? என் சாப்பாடை சாப்பிட்டு நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறோம். It's nothing to do with any church. இந்த போதுகிறோ இந்த சபையை குறித்து பேசிக்க என்ன குருட்டாட்டத்தில் எனக்கு கிறிஸ்தவ சபைகளை மாம்சத்தை சாப்பிட்டு என் ரத்தத்தை குடிக்கிறவன் எவனோ எவனாகிலும் அவன் என்னில் குடியிருந்து வாழ்கிறான், நானும் அவனில் குடியிருந்து வாழுவேன். வாழ்கிறேன். உயிருள்ள பிதா டாடி என்னை அனுப்பினார். டாடியின் நிமித்தமே நான் உயிர் வாழ்கிறேன். டாடி கொடுத்த வாழ்க்கை யாகிஷுவாவுக்கு டாடியின் நிமித்தமே நான் உயிர் வாழ்கிறேன். அதை போலவே என் மாமிசத்தை சாப்பிடுகிறவன் என் நிமித்தம் வாழ்வடைவான். இதுவே வானங்களிலே இருந்து வந்த உணவு. யார் அவர்? இந்த உணவு தான் ஒவ்வொரு நாளிலும் டாடி எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று
மத்தியாக 6:9-10 கூறப்பட்டிருக்குது. No confusion. சும்மா வாசித்தேனாது, கடமைக்காக வாசித்தேனாது. நீ சாப்பிட போக உட்கார்ந்து இருந்த பிளேட்ல சும்மா தட்டி இப்படி இப்படி பார்த்து போட்டு போனா சரியா? ஒரு அம்மா சமைச்சு போட்டு யாரோ கொடுத்த உணவை அதை சாப்பிட வேணுமே. இதுவே பரலோகத்தில் இருந்து வானங்களில் இருந்து வந்த உணவு. உங்கள் முந்தின தகப்பன்மார் மன்னா என்னும் உணவை சாப்பிட்டும் இறந்து போனார்கள். அவர்களுக்கு கொடுத்தது வேறொரு இல்லை. கொஞ்சம் சாப்பாடு இல்லை. வனாந்தரில் எங்க பாரு சாப்பாடு. அவர்கள் அந்த சாப்பாடை சாப்பிட்டு செத்து போனார்கள். ஆனால் இந்த உணவை சாப்பிடுகிற அவரே உணவு, அவர் வார்த்தை உணவு, அவர் விதிகள் உணவு. இப்படி சொல்லிக் கொண்டு வாரார். இந்த உணவை சாப்பிடுகிறவனவனோ என்றென்றைக்கும் வாழ்வான். அவர் கபர்நாமிலே ஜெபாலயத்தில் கற்பித்த போது இதை சொன்னார். இதை கேட்ட அவருடைய சிஷ்யர்களில் பலர், இது ஒரு கடுமையான படிப்பினை, யாரால் இதை கேட்க முடியும்? நமது சிஷ்யர்கள் இதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று யோசுவா அறிந்து, அவர்களுடைய மீது உங்கள் மனதுக்கு கஷ்டமா இருக்கா? மணமகன் ஆவது தான் முன்பு இருந்த இடத்துக்கு மேலே எழும்பிக் கொண்டு போவதை நீங்கள் கண்டீர்களே, ஆனால் அது எப்படி இருக்கும்? நடந்தது, பலர் கண்டார்கள். அவரோடு இருந்து லைக் பீட்டர் ஜான் ஜேம்ஸ் ஊழியம் செய்து சாப்பிட்டு கடல் வழியை தெரிந்து பேய்களை துரத்தி அவர் போறன்னு சொன்னோடனே தூக்கம் வந்துச்சு. அப்ப அப்படி போய் very tough. சிலர் வீட்டை விட்டு அங்கேயும் போய் நாய் துக்கப்படுது. நாயின முகம் மாறி போகுது. பார்த்து கொண்டே இருந்தாங்க. கடைசியா ஒரு பறவை மாதிரி அவர் தெரிஞ்சு கீழே பார்க்க 2 பேர் காய்க்கிறாங்க. ஏன் மேலே பார்த்து கொண்டிருக்கிறீங்க?
நீங்கள் பார்த்து கொண்டிருக்கையில் மேலே போன இதே யெகோவா மறுபடியும் அதே விதமாக வருவார். Do you long for his return? அவர் வர அவரோடு காத்திருக்கிறேன். ஆவியை வாழ்வை கொடுக்கிறது. மாமிசம் ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களோடு பேசிய வார்த்தைகள் ஆவியும் வாழ்க்கையையும் கொண்டுள்ளது. வார்த்தைகள் ஆவி. என் சிந்தனை முன்பு நடந்த சம்பவத்துக்கு உங்களுக்கு தெரியும். தலை பிசாசாக போய் ஆடி ஆடி இந்த பெருநாட்களுக்கு முன் அந்த கதவுகளை திறக்கிற ஒரு பூசாரி அவரும் அவருடைய பிள்ளைகளும் வந்து, நான் யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் வாசிக்க முதலாவது வார்த்தை தொப்பு தொப்புன்னு கீழே விழுந்தது. என் வார்த்தைகள் ஆவி. My words are spirit. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவர் மகன் யெகோவா உயிர்த்தெழுந்த ஆவியாய் இருக்கிறார். அவரது வார்த்தை ஆவியாய் இருக்கிறது. His words are spirit. எவ்வளவு பெரிய சலாக்கியம் உனக்கு இல்லையா? ஆவியின் வார்த்தைகளும் உன் வாயிலே. அதை பேசினா பேய்க்கப்படுகிறேன். நான் சும்மா வாசிக்க தொப்பு தொப்பு விழுந்து போறேன். நெத்தி அடிபட அந்த நேரம் எனக்கு தெரியாது. வார்த்தைக்குள்ளாவே சரியா வெள்ளமே இருக்குன்னு தெரியும். கொஞ்சம் வெளிச்சம் இப்ப கொஞ்சம் கூட கிடைச்சிருக்குது. எல்லாம் கிடைச்சேன்னு நான் சொல்லுவேன். நேபம் அவர் தந்தால் வாங்கிக் கொள்வேன். அப்பொழுது யெகோவா 12 பேரிடமும், நீங்களும் போறீங்களா? மற்றவர்கள் போயிட்டாங்க. இதுகளை கேட்டு குள்ளம்பி அடிச்சு பின்னால போனாக்கள். எப்படிதான் சபை விட்டார்கள் போறது? குழம்பி
தம்பி அடிச்சு அல்லது ஏற்கனவே வாழ்க்கை இல்லாதவர்கள், அல்லது கேட்ட உடனே சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள். இயேசுவா சொன்ன விதை விதைக்கிறவன் ஊமையிலே. ஆனாலும் அவன் போய் உலக கவலைகள், நெருக்கங்கள், துன்பங்கள் வந்து பிடிச்சு வார்த்தையை நசுக்கி போடுது. கேட்ட வார்த்தையை வாழ்க்கை செத்து போச்சு, மரம் செத்து போச்சு, ஆழக்கான இல்லாதுக்கு. நீ இருளிலே இருந்து அவனாலே வெளியிலே கொண்டு வரப்பட்டு வாழ்க்கை என்கிற வார்த்தை விதை நாட்டப்பட்டு வெளிச்சம் நீ வளர ஆரம்பித்தால் பேய் உன்னை சும்மா விட மாட்டான். ஏன்? நீ அவனுக்கு ஒரு பயங்கரம். இவனை விட்டா பொருள் அங்கே போய் நாங்க வச்சிருக்கிற குடும்பங்களை எங்கட ஊழியர்களை துரத்தி போடுவாங்க. அவருடைய பேரை சொல்லி அவன் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கிறான். உன் பிரச்சனை அதிகரிக்கும். When you come to the light, ஒரு ஆளை தப்பு விட்டதற்காக அவன் கோபப்படுவான். அது ஒரு குடும்பத்தை நீங்கள் போய் போறீங்களா? சைமன் பீட்டர் அதுக்கு பதிலாக, எஜமானே நாங்கள் யாரிடம் போவோம்? நித்திய வாழ்வின் வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது. நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். The eternal life, you have the words. அவரின் வார்த்தைகள் நித்திய வாழ்வு. சபைகளிலே வார்த்தை எங்கே? ஆடுகளை மேய்க்கிறவர்கள் அவர்களுக்கு சாப்பாடு போட எடுத்து சொல்லி இருக்கலாமே. சாப்பாடை வார்த்தையில தானே வாழ்க்கை உண்டு, வார்த்தையில தானே வெளிச்சம் உண்டு, வார்த்தையில தானே பலன் உண்டு, அதிகாரம் உண்டு. இவர்கள் மௌனமாயிருக்கிறார்கள். தங்கள் தங்கள் கூட்டங்களுக்கு அறிவிக்கலாமே, உண்மையை சொல்லலாமே. Why they are not doing it? என் டாடி நாட்டாத மரமெல்லாம் வேருடைய புடுங்கப்படும். நல்ல பழம் கொடுக்காத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே நெருப்பிலே எறியப்படும். என்னிலே கனி கொடுக்காத கிளை எதுவோ டாடி அதை அறுத்து போடுவார். வார்த்தையில் வாழ்க்கை எங்க தேட போகிறாய்? எதை சாப்பிட போகிறாய்? இந்த வெளிச்சத்திலே நீ நாளாந்தன் வாழப் போகிறாய். நாம் கூப்பிடுகிற பொழுதெல்லாம்
அவர் எங்களுக்கு சமீபமாய் இருக்கிறது போல அதி உயர்ந்த தேவனை சமீபமாய் கொண்டு வேறு ஒரு ஜனக்கூட்டம் யார்? உபாகமம் 4:7 தேவனாகிய யெகோவா கத்தரண்டெல்லாம் பட்டு யெகோவா வேக்சின் அடிச்ச ஊசி இருக்கா? ஊசி சர்டிபிகேட் என்னை நிப்பாட்டி ஒரு சில பிள்ளைகள்கிட்ட ராணுவம் கட்ட நேரம் அவர்களுக்கு அவர் அடிக்க சொன்ன காட்டுறதுக்கு அவர் அடிக்கவில்லை. அயனிக்கார் கேட்டால் அதுவும் அவர்களிடத்தில் இல்லை. அது சொன்ன இல்லை என்று ஒரு பிள்ளைக்கு தலைவலி இவர சொற்களை மாற்றி விடும் பிள்ளையாண்ட சொற்களை மாத்திர மாதிரி நிமித்தமரை பார்த்ததும் ஆட்டோக்குள்ளே இருந்து பாருங்க இந்த அரசாங்கத்தை என்னமோ அப்படி இப்படி எல்லாம் செய்கிறாங்க, அதை செய்ய என்று அவங்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறான். நடி உடனே அவனை வாங்கி சொல்ல மாத்தி போட்டார். எந்த நேரத்திலும் நடியோடும் மகனோடும் பேசக்கூடிய நிலைமை தான் அந்த ஐக்கியம், நம்முடைய ஐக்கியம் நடியோடும் மகனோடும். நான் சொல்றேன், அவர் உள்ளே வந்தது எதுக்கு? சும்மா இருக்கவா? பீட்டர் தொடுபட்டது வார்த்தையால், வார்த்தைக்குள்ளே வாழ்க்கை, வார்த்தை ஆவி, அது பிச்சு கொண்டு போகும் உள்ளே அனைத்தடவண்ணையில் அது உயிர்ப்பிக்கும் ஆவியாக இருந்த யோசுவா கதவு கூடாக வரவில்லை. சடுதியாக வந்த அவர்களுக்கு முன்பாக நின்றார். எங்கள் பயப்படுறாங்க அப்படி வந்தானே செத்தவரால் சடுதியா முன்னாடி தெரிந்தாளா இருந்தாலும் என்ன எங்கட வாழ்க்கையில இஸ் நாட் நார்மல். அது ஒரு இயற்கையான காரியம் அல்ல. அவர் கூப்பிட ஐயா பாயப்பட வேணாம், என்ன தொட்டு பாருங்க. Receive the blessings of Yamareka Yehovah Vashmareka Yair Yehovah Panaveliyeka Piyudeka Eza Yehovah Panaveliyeka Vaizamika Shalom. யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாக இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். யெகோவாவின் பெயரில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்தார்கள். மாலை Sabbath will start. Daddy பெரிதெடுத்த நாள்
ஆசீர்வதித்த நாள். So prepare for that. It's a celebration till we see you again tomorrow. God bless you and shalom.